அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் கல்வி அகாடமிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல பார்ட் 3 வீடியோல இருக்கும். பார்ட் 1ல பாட்மாஸ் ரூலை பத்தி பார்த்தோம். சில எளிய கணக்குகளை பார்த்திருந்தோம். பார்ட் 2 வீடியோல எக்ஸாம்ஸ்ல கேட்கிற மாதிரியான 20 முக்கியமான கணக்குகளை பார்த்திருந்தோம். 4 கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் அதற்கான விடைகளை பார்த்துட்டு இன்றைய வகுப்பு ஆரம்பிக்கலாம். முதல் கணக்குக்கான ஆன்சர் 540, இரண்டாவது கணக்கான ஆன்சர் 75, மூன்றாவது கணக்கான ஆன்சர் 790, நாலாவது கணக்கான ஆன்சர் 104. வாங்க இன்றைய வகுப்புக்கு போலாம். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமானது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் ரூல்ஸ். ஏன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் வரக்கூடிய நம்பர்ஸ், அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கணக்குல மேக்சிமம் தப்பு பண்ண மாட்டோம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மைனஸ் வந்துருச்சுன்னா கூட கூட்டணுமா கழிக்கணுமா, ஆன்சர்ல பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இனி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் தேவையே இல்லை. இந்த ஒரு வீடியோ முழுசா பாருங்க. இனி எந்த கணக்குலயும் பிளஸ் மைனஸ் அப்படிங்கக்கூடிய குழப்பம் வரவே வராது. ஃபர்ஸ்ட் இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் தரேன். இப்ப 5 கூட்டல் 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், கூட்ட சொன்னா 5 கூட்டல் 6 11ன்னு போட்டுருவோம். இதே -5 கூட்டல் 6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், -5 கூட்டல் 6ன்னு எழுதுவோம். கூட்ட தானே சொல்லியிருக்காங்க. அப்ப 6யும் 5யும் கூட்டினா எவ்வளவு வரும், 11. அப்ப கூட்டல் குறி போட்டுடலாம் அப்படின்னு போட்டுருவோம். ஆனா இது தப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதற்கான விதிகள், சில விதிகள் தான் இருக்கு, எளிமையான விதிகள் தான் இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டு செஞ்சோம்னா இந்த மாதிரியான பிளஸ் மைனஸ் தவறுகள் வராது. அதற்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப ஒரு கணக்குல 2 எண்கள் கொடுக்குறாங்க. அந்த 2 எண்களினுடைய குறிகளும் 2 எண்களினுடைய சைன்ஸும் பிளஸ் பிளஸ் அப்படின்னு இருந்தாலோ, அல்லது 2 கணக்குகளினுடைய குறிகளும் மைனஸ் மைனஸ்ன்னு இருந்தாலோ, அந்த 2 எண்களையும் நாம என்ன பண்ணணும், கூட்டவும். 2 எண்களையும் கூட்டவும். கூட்டிட்டு என்ன குறி போடணும்னா, என்ன குறி அந்த கணக்குகளுக்கு இருக்கோ, அந்த எண்களுக்கு இருக்கோ அதே குறியை போடணும். 2 எண்களுமே பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா ஆன்சர்ல பிளஸ் போடணும். 2 எண்களுமே மைனஸா இருந்துச்சுன்னா கூட்டிட்டு மைனஸ் போடணும். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். +3 +6. இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப +3 +6 எழுதிக்கிட்டோமா. 2 எண்களினுடைய குறிகளுமே எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கு. அப்ப இரண்டுமே பிளஸ் பிளஸ்ஸா இருந்தா நம்ம ரூல் படி என்ன பண்ணணும், 2யும் கூட்டணும். 3 6யும் கூட்டினா 9. என்ன குறி போடணும், அதே குறி தான் போடணும். இப்ப இதுவே -3 -5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், -3 -5. இப்ப எப்படி இருக்கு, இப்பவும் குறி ஒரே மாதிரி தான் இருக்கு. குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த எண்களை கூட்டணும். அப்ப 3யும் 5யும் கூட்டினா 8. என்ன குறி போடணும், அதே குறி தான் போடணும். இவ்வளவுதான், ரொம்ப எளிமையான விஷயம்தான். இன்னொரு நம்பர் கொடுக்கலாமா, இன்னொரு கொஸ்டின் கொடுக்கலாமா. -4 -3. அப்ப என்ன பண்ணணும், -4 -3. 2 குறிகளும் ஒரே மாதிரி இருக்கு. 2 குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், கூட்டணும். 4யும் 3யும் கூட்டினா 7. கூட்டிட்டு என்ன குறி இருக்கோ, என்ன சைன் இருக்கோ அதே சைன் தான் போடணும். அப்ப ஆன்சர் எவ்வளவு, -7. இதுவே குறிகள் மாறி இருந்தா எப்படி, ஒன்னு பிளஸ் ஆகவும் ஒரு எண்ணினுடைய குறி பிளஸ் ஆகவும், அதாவது ஒரு எண்ணினுடைய குறி பிளஸ் ஆகவும் இன்னொரு எண்ணினுடைய குறி மைனஸ் ஆகவும், அதாவது ஒரு மிகை எண்ணும் ஒரு குறை எண்ணும், ஒரு பாசிட்டிவ் நம்பரும் ஒரு நெகட்டிவ் நம்பரும் கொடுத்திருந்தா, அதே போல ஒரு நெகட்டிவ் நம்பரும் ஒரு பாசிட்டிவ் நம்பரும் இப்படி கொடுக்கப்பட்ட 2 எண்களினுடைய குறிகளும் மாத்தி மாத்தி இருந்தா அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், கழிக்க வேண்டும். என்ன பண்ணணும், கழிக்க வேண்டும். ஒரு உதாரணம் பார்க்கலாமா. +6 -3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணணும்,
பிளஸ் ஆறு எழுதிக்கிட்டோம், -3 எழுதிக்கிட்டோம். இப்ப பாருங்க, குறிகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, வெவ்வேறையா இருக்கா? வெவ்வேறையா இருக்கு. அப்ப வெவ்வேறு குறிகள் இருந்தா என்ன பண்ணணும் நாம? கழிக்கணும். 6ல 3 போச்சுன்னா 3. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். போன கணக்குல ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்ததுனால பிளஸ் போட்டுக்கிட்டோம். இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ். ஸோ ஆன்சர்ல பிளஸ் போட்டுக்கிட்டோம். அதே போல அடுத்த கணக்குல -3 -5 இருந்துச்சு, மைனஸ் போட்டுக்கிட்டோம். ஆன்சர்ல மைனஸ் போட்டுக்கிட்டோம். கூட்டி மைனஸ் போட்டுக்கிட்டோம். ஆனா இந்த கணக்குல ஒரு எண்ணுக்கு பிளஸ் இருக்கு, இன்னொரு எண்ணுக்கு என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. விதிகளின்படி இரண்டையும் கழிக்கணும்னு சொல்லியாச்சு. 6ல 3 போச்சுன்னா 3 போட்டாச்சு. இப்ப எந்த குறி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸா இருக்கும். எந்த கன்ஃபியூஸுமே பட தேவையில்லை. ஏன்னா எந்த எண் பெரிய எண்ணோ அதற்கான குறியை போட்டா அதுதான் சரியான விடை. அப்ப என்ன போடணும்? 6க்கு முன்னால என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப என்ன போடணும்? ஆன்சர்ல +3 தான் போடணும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். -5 +2 என்ன பண்ணலாம்? -5 மேல எழுதிக்கலாம், +2 எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? இரண்டு குறிகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இரண்டு குறிகளும் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. இரண்டு குறிகளும் வெவ்வேறா இருந்தா நம்ம விதிப்படி நாம என்ன பண்ணணும்? கழிக்கணும். 5ல 2 போச்சுன்னா 3. இப்ப எந்த குறி சூஸ் பண்ணணும்? இந்த இரண்டு எண்கள்ல எந்த எண் பெரிய எண்ணு பார்க்கணும். பெரிய எண் எந்த எண்? 5. அப்ப 5னுடைய குறி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப விடையில என்ன வரும்? -3. இது போல தான் நம்ம போடணும். இது போல இன்னும் சில கணக்குகளை பார்க்கலாமா? 3 கூட்டல் 10. இப்ப 3 இருக்கு, 10 இருக்கு. 10க்கு முன்னால கூட்டல் இருக்கு. 3க்கு முன்னால எந்த குறியுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? கூட்டல் இருக்கிறதா அர்த்தம். இப்ப நம்ம விதிப்படி இரண்டு எண்களும் ஒரே குறி இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப 13. இரண்டுக்குமே ஒரே குறி இருக்கு, அதே குறியை நம்ம போட்டுக்கிறோம். அப்ப +13 தான் சரியான ஆன்சர். அதற்கு அடுத்தது -7 -5. இப்ப என்ன பண்ணலாம்? -7 -5 எழுதிக்கலாமா? இரண்டு குறிகளும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. இரண்டு குறிகளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இரண்டு எண்களையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். 7 5 கூட்டினா 12. இப்ப என்ன குறி போடணும்? கூட்டிட்டு அதே குறி தான் போடணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிடுறோம், கூட்டுறதுனால அப்ப என்ன சார் போடணும்? பிளஸ் தானே போடணும்னு போட்டுருவாங்க. அது தவறு. அப்ப இரண்டு எண்களினுடைய குறிகளும் ஒரே மாதிரி இருந்துச்சு, நான் கூட்டணும். கூட்டிட்டு அங்க என்ன குறி இருந்துச்சோ, என்ன சைன் இருந்துச்சோ அதே சைன் தான் ஆன்சர்ல போடணும். அடுத்து -5 +7. இதுல பாத்தீங்கன்னா -5 +7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். இப்ப இரண்டு எண்களினுடைய சைன்ஸை பார்க்கிறோம், குறிகளை பார்க்கிறோம். குறிகள் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். இப்ப 5ல 7 போகாது, அதனால இங்க நம்மளால கழிக்க முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். பெரிய எண் எவ்வளவு? 7. சிறிய எண் எது? 5. அப்ப 7ல 5 போச்சுன்னா 2. கழிச்சு முடிச்சாச்சு. இப்ப குறி கரெக்டா போடணும். பெரிய எண்ணுக்கான குறி தான் போடணும். இங்க இருக்கிறதுல பெரிய எண் எது? 7 தான் பெரிய எண். அப்ப பெரிய எண்ணுக்கு முன்னால் என்ன குறி இருக்கு? பிளஸ் குறி இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர்ல என்னதான் போடணும்? பிளஸ் தான் போடணும். அப்ப சரியான ஆன்சர் +2. அடுத்து 5வது கேள்வி. 6 -8. இப்ப எழுதிக்கலாமா? 6 மேல எழுதிக்குவோம், -8 கீழே எழுதிக்குவோம். 6க்கு முன்னால எந்த குறியுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்ப போடலாமா? இரண்டு எண்களினுடைய குறிகளும் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. அப்ப இரண்டு எண்களினுடைய குறிகளும் வெவ்வேறா இருந்தா நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 8ல 6 போச்சுன்னா என்ன பண்ணலாம்? 2. 8ல 6 போச்சுன்னா 2 போட்டுக்கிட்டோம். இப்ப பெரிய எண் எதுன்னு பார்க்கணும். 6 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்ப 8க்கு முன்னால என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப அதே மைனஸ் தான் நமக்கு என்ன பண்ணணும்? ஆன்சர்லயும் போடணும். அப்ப -2. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்ததான் பெருக்கல் பார்க்க போறோம்.
முதல்ல பிளஸ் நம்பரையும் இன்னொரு பிளஸ் நம்பரையும், அதாவது பாசிட்டிவ் நம்பரையும் பெருக்குனா விடையில கிடைக்கிறது என்னதான்? பாசிட்டிவ் நம்பர் தான். இரண்டு பிளஸ்ஸையும் பெருக்குனா ஆன்சர்ல என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். சேம் அதே போலதான் மைனஸையும் பெருக்கணும். அதாவது ஒரு மைனஸ் நம்பரையும் பெருக்குனா விடையில என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். அப்ப பாருங்க, குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பெருக்கும் போது ஆன்சர்ல நம்ம என்ன போடணும்? பிளஸ் தான் போடணும். ஒருவேளை குறிகள் வெவ்வேறா இருந்துச்சுன்னா ஒரு எண்ணுக்கு பிளஸும் பெருக்கல் இன்னொரு எண்ணுக்கு மைனஸும் இருந்தா, அதாவது குறிகள் வெவ்வேறா இருந்தா விடையில நாம என்ன போடணும்? விடைக்கு முன்னால, அதாவது விடையில வரக்கூடிய எண்ணுக்கு முன்னால மைனஸ் போடணும். இது ஒரு எண் மைனஸ் ஆகவும் இன்னொரு எண் பிளஸ் ஆகவும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? குறிகள் வெவ்வேறா இருக்கு, அப்ப விடையில நாம என்ன போடணும்? மைனஸ் தான் போடணும். இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? +5 பெருக்கல் +6. இப்ப இரண்டு எண்கள் இருக்கு. 5 பெருக்கல் 6ன்னு இருக்கு. 5 என்ன குறி இருக்கு? பிளஸ் இருக்கு. 6க்கு முன்னால என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப இரண்டுமே பிளஸ் தான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் படி என்ன பண்றோம்? இரண்டுமே பிளஸ் பிளஸ்ஸா வந்தா ஆன்சர்ல என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். 5 6 பெருக்குனா 5 30. அப்ப இரண்டு எண்களை பெருக்கிறதுக்கு முன்னால அவற்றிற்கான குறிகளை ஃபர்ஸ்ட் பெருக்கிறணும். குறிகளை பெருக்கி அந்த குறியை என்ன வரும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சைன் வரும்னு முடிவு பண்ணிட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் எண்களை பெருக்கிற பழக்கம் வளர்த்துக்கணும். இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம்? எண்களை பெருக்கிட்டு குறிய பெருக்க மறந்துடுவோம். அப்ப தப்பாயிரும். அடுத்து -5 பெருக்கல் -4. இப்ப இந்த கணக்குல இரண்டு எண்களினுடைய குறிகளும் மைனஸ் இருக்கு. இரண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்ப ரெண்டு மைனஸ் வந்தா இங்கேயும் மைனஸ் அங்கேயும் மைனஸும் வந்துச்சுன்னா ஆன்சர்ல என்ன வரும்? பிளஸ் வரும். நம்மளுடைய ரெண்டாவது விதி அப்படிதான் சொல்லுது. மைனஸையும் பெருக்குனா ஆன்சர்ல என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? பிளஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிளஸ் போட்டுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் குறிகளை பெருக்கியாச்சு. அதற்கடுத்தது என்ன பண்ண போறோம்? எண்களை பெருக்க போறோம். 5 எவ்வளவுங்க? 20. இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். +6 பெருக்கல் -3. இப்ப இரண்டு எண்களினுடைய குறிகளும் வேற வேறையா இருக்கு. ஒரு குறி பிளஸ் ஆகவும் இன்னொரு குறி மைனஸ் ஆகவும் இருக்கு. அப்ப இரண்டு குறிகளும் வெவ்வேறாக இருந்தால் பிளஸ் இன்டு மைனஸ் ஃபர்ஸ்ட் குறி பெருக்கணுமா? பிளஸ் இன்டு மைனஸ், அதாவது ஒரு குறி பிளஸ் இன்னொரு குறி மைனஸ், இரண்டு குறிகளும் வெவ்வேறா இருக்கு. அப்ப மூணாவது ரூல் படி குறிகள் வெவ்வேறாக இருந்தால் பெருக்கும் போது என்ன வரும்? மைனஸ் வரும். இப்ப பெருக்குங்க, நம்பர் பெருக்குங்க. 6 3 18. அப்ப ஆன்சர் எவ்வளவுங்க? -18. இன்னொரு சம் பார்க்கலாமா? -4 பெருக்கல் +5. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்திருக்காங்க, இன்னொரு நம்பர் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? பாசிட்டிவ் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன தெரியுது? குறிகள் வெவ்வேறா இருக்கு. மைனஸ் இருக்கு, அந்த பக்கம் பிளஸ் இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸையும் பிளஸ்ஸையும் பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு? குறிகளை பெருக்கியாச்சு. குறிகள் வெவ்வேறா இருந்தா என்ன வரும்? மைனஸ் வரும். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் போட்டாச்சா? அதுக்கு அடுத்தது எண்களை பெருக்கிக்கலாம். 4 5 பெருக்குனா 4 5 20. இதுதான் சரியான ஆன்சர், -20. நாம பெருக்கலுக்கு என்ன ரூலை பயன்படுத்தணுமோ அதே ரூல் தான் வகுத்தலுக்கும். நம்ம வகுத்தலையும் பார்த்துடலாம். வகுத்தலை பார்த்துட்டு பயிற்சி கணக்குகள் நிறைய எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். இப்ப பெருக்கலுக்கான ரூல் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர்ல பிளஸ். சப்போஸ் குறிகள் வெவ்வேறா இருந்தா ஆன்சர்ல மைனஸ்.
எழுதிட்டோமா? இங்க என்ன எழுதணுமோ அதே ரூல் தான் வகுத்தலுக்கும். எப்படி? ஒரு பிளஸ் நம்பரை இன்னொரு பிளஸ் நம்பரால வகுத்தா பிளஸ் ஆன்சர் தான் கிடைக்கும். எப்படி பெருக்கல்ல பிளஸ்ஸால பெருக்குனா பிளஸ் கிடைக்குமோ அதே போல பிளஸ்ஸால வகுத்தா, அதாவது பிளஸ்ஸால வகுத்தான்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளஸ் நம்பரை இன்னொரு பிளஸ் நம்பரால வகுத்தா, அதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பரை இன்னொரு பாசிட்டிவ் நம்பரால வகுத்தா கிடைக்கக்கூடிய விடையும் என்னவா தான் இருக்கும்? பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அதே போல பெருக்கல் போலவே அதாவது ஒரு மைனஸ் என்ன இன்னொரு மைனஸ் எண்ணால் வகுத்தா பெருக்கல் என்ன கிடைச்சிச்சு? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் கிடைச்சிச்சா? அதே போலதான் ஒரு மைனஸ இன்னொரு மைனஸால நம்ம வகுத்தோம்னா அந்த ஆன்சர்ல என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். இதே போல பெருக்கல் போலவே குறிகள் மாறி மாறி இருந்தா ஒரு பிளஸ்ஸ இன்னொரு மைனஸால வகுத்தா ஆன்சர்ல என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். அதே போல ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் இன்னொரு நம்பர் பிளஸ், இதுவும் எப்படிதான் இருக்கு? குறிகள் மாறி மாறி தான் இருக்கு. அப்படி குறிகள் மாறி மாறி இருந்தா வகுக்கும் போது என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். வகுத்தலுக்கு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாமா? +6 +3 வகுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ரூல் படி ஒரு பிளஸ்ஸை ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, ஒரு பிளஸ்ஸை இன்னொரு பிளஸ்ஸால வகுக்கும் போது ஒரு பிளஸ்ஸை இன்னொரு பிளஸ்ஸால வகுக்கும் போது ஆன்சர் என்ன கிடைக்குது? பிளஸ் கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு பிளஸ்ஸை இன்னொரு பிளஸ்ஸால வகுக்கும் போது ஆன்சர்ல பிளஸ் வரும். 6 3ஆல வகுத்தா 6ல எத்தனை 3 இருக்கு? ஒரு 3 3 2 3 6. அப்ப ஆன்சர்ல என்ன வரும்? 2. அப்ப ஆன்சர் என்ன ஆன்சரு? +2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? -10 -2. இப்ப இங்க மேலையும் அதாவது தொகுதியிலையும் மைனஸ் இருக்கு, பகுதியிலையும் மைனஸ் இருக்கு. அப்ப இரண்டுமே மைனஸா வருது. மைனஸால் வகுத்தா என்ன கிடைக்கும்? நம்ம ரூல் படி இங்க பாருங்க, இரண்டாவது ரூல் மைனஸால வகுக்கும் போது பிளஸ் கிடைச்சிடும். அப்ப பிளஸ் போட்டாச்சு. இப்ப எண்களை வகுத்துடலாமா? 1 2 2 10. அப்ப என்ன வந்துரும்? +5. மூணாவது கொஸ்டின் +8 -4. இப்ப குறிகள் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா ஆன்சர்ல என்ன வந்துரும்? மைனஸ். எண்களை வகுத்துடலாமா? 1 4 4 2 4 8. அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்துருச்சு? -2. அடுத்தது இன்னொரு சம் பார்க்கலாம். -9 +3. இப்ப குறிகளை வகுத்துடலாமா? குறிகளை வகுக்கும் போது என்ன வகுக்கலாம்? மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா வகுக்கும் போது ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? மைனஸ் கிடைச்சிரும். இப்ப எண்களை வகுக்கலாமா? 1 3 3 3 3 9. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு? -3 கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பார்த்தோம்? இரண்டு எண்களினுடைய குறிகள் ஒரே மாதிரி இருந்தாலோ, இரண்டு எண்களினுடைய குறிகள் பிளஸ் ஆக இருந்தாலோ, அல்லது இரண்டு எண்களினுடைய குறிகளும் மைனஸ் ஆக இருந்தாலோ நம்ம என்ன பண்ணணும்? கூட்டவும். இதுவே இரண்டு எண்களினுடைய குறிகளும் வெவ்வேறா இருந்தா ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ் ஆகும், ஒன்னு மைனஸ் இன்னொன்னு பிளஸ் ஆகவும் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? கழிக்க வேண்டும். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இரண்டும் பிளஸ்ஸா இருந்தா கூட்டிட்டு என்ன போடணும்? அதே பிளஸ் தான் போடணும். இரண்டு எண்களுமே மைனஸா இருந்தா என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டிட்டு என்ன குறி தான் போடணும்? மைனஸ் குறி தான் போடணும். நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணக்கூடிய இடம் இதுதான். இரண்டுமே மைனஸா இருந்துச்சுன்னா கூட்டிடுவாங்க. கூட்டி முடிச்சு என்ன பண்ணிடுவாங்க? ஆன்சர்ல பிளஸ்ன்னு சொல்லிட்டு தப்பா போட்டுருவாங்க. இன்னும் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ரெண்டுமே மைனஸ் தானே, மைனஸ்னா பிளஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு
பெருக்கலுக்கான லாஜிக்க இந்த கூட்டலுக்குள்ளார கொண்டு வந்து தப்பு பண்ணிடுவாங்க. சார் ரெண்டுமே மைனஸ்ல வருது, அப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்ப கூட்டுறோம், கூட்டி முடிச்சுட்டு என்ன போடணும், பிளஸ் தானே போடணும்னு சொல்லிடுவாங்க. அது தவறு. பெருக்கலுக்கான விதியை கொண்டு வந்து கூட்டலுக்குள்ளார குழப்பிக்க கூடாது. ரைட். இப்ப கழிக்கணும்னு சொல்லியிருக்கோம். குறிகள் வெவ்வேறா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், கழிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். கழிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், என்ன குறி போடணும், எந்த எண் பெரிய எண்ணா இருக்கோ பெரிய எண்ணினுடைய குறிதான், பெரிய எண்ணினுடைய குறிதான் என்ன பண்ணணும், போடணும். பெரிய எண்ணுக்கு பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போடணும், பெரிய எண்ணுக்கு மைனஸ் இருந்தா மைனஸ் போடணும். இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது பெருக்கலுக்கு என்ன பார்த்தோம், இரண்டு எண்களினுடைய குறிகளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டுமே பிளஸ் ஆகவோ அல்லது ரெண்டுமே மைனஸ் ஆகவோ இருந்துச்சுன்னா பெருக்கும் போது ஆன்சர் பிளஸ். எப்படி சொல்லலாம், பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸும் பிளஸ் தான். சப்போஸ் குறிகள் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா என்ன வரும், ஆன்சர்ல மைனஸ் வரும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதே போல மைனஸ் இன்ட்டு பிளஸும் எவ்வளோதாங்க, மைனஸ். அப்ப என்ன பண்ணணும், பெருக்கும் போது இந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த எண்களை பெருக்கினாலும் பெருக்கிறதுக்கு முன்னால அவற்றினுடைய சைன்ஸை பெருக்கணும், அவற்றினுடைய குறிகளை ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு அதற்கப்புறமா தான் எண்களை பெருக்கணும். பெருக்கலுக்கு என்ன ரூலோ அதே ரூல் தான் யாருக்கும், வகுத்தலுக்கும். இரண்டு எண்களை வகுக்கும் போது அந்த இரண்டு எண்களும் எப்படி இருக்கு, பிளஸ் பிளஸ்ஸா இருக்கு. அப்படி பிளஸ் பிளஸ்ஸா இருந்து வகுத்தோம்னா ஆன்சர்ல என்னதான் வரும், பிளஸ் தான் வரும். சப்போஸ் இரண்டு எண்களினுடைய குறிகளும் மைனஸ் மைனஸா இருந்தா என்ன வரும், பிளஸ் தான் வரும். பெருக்கலுக்கு என்ன விதியோ சேம் ரூல் தான் யாருக்கும், வகுத்தலுக்கும். சப்போஸ் குறிகள் வெவ்வேறா இருக்கு, வெவ்வேறா இருந்த ஆன்சர்ல என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். சப்போஸ் மைனஸ் இருக்கு, வகுத்தல் பிளஸ் எண் பிளஸ் நம்பர் இருக்கு, அப்ப ஆன்சர்ல என்ன வந்துடும், மைனஸ் தான் வரும். இந்த விதிகள், எந்த விதிகள், இங்க எழுதி இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த விதிகள் மட்டும் தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா, இரண்டு எண்கள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா கூட்டணும், இரண்டு எண்கள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா கூட்டிட்டு அதே குறி போடணும், இரண்டு எண்களுடைய குறிகளும் வெவ்வேறா வந்துச்சுன்னா கழிக்கணும், கழிச்சு முடிச்சு என்ன போடணும், பெரிய எண்ணினுடைய குறி போடணும். இந்த லாஜிக்கும் கீழே பெருக்கலுக்கான விதிகள் எழுதியிருக்கிறோம்ல, பிளஸ்ஸையும் பெருக்கினா பிளஸ், மைனஸையும் பெருக்கினா பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். இதே ரூல் தான் வகுத்தலுக்கும். உங்களுக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த விதிகள் தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா, இது குழப்பம் இல்லாம தெரிஞ்சிச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் எப்பவுமே நீங்க இந்த பிளஸ் மைனஸ்ல தப்பு பண்ணவே மாட்டீங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்குங்க. சரி, இப்ப நிறைய எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு -5 -10 என்ன பண்ணணும், -5 எழுதிக்கிறோம், -10 எழுதிக்கிறோம். எப்படி இருக்கு குறி, ஒரே மாதிரி இருக்கு. குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். 5யும் 10யும் கூட்டினா 15. நல்லா பாருங்க, கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எங்கேயும் பெருக்கல் இல்லை, எங்கேயும் கூட்டல் இல்லை. 5க்கு முன்னால மைனஸ் இருக்கு, 10க்கு முன்னால மைனஸ் இருக்கு. அப்ப -5 -10 எண்களை தெளிவா பாருங்க. எண்களுக்கு முன்னால என்ன குறிகள் இருக்குதுங்கிறத ஷார்ப்பா பாருங்க. அப்ப என்ன பண்ணிட்டோம், -5 எழுதிட்டோம், -10 எழுதிட்டோம். அப்ப குறிகள் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாங்க நாம என்ன பண்ணணும், கூட்டணும். 5யும் 10யும் கூட்டிட்டோம், 15. கூட்டிட்டு என்ன குறி இருக்கோ அதே குறி போடணும். அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்துருச்சு, -15. ரைட். அடுத்த கொஸ்டின், +5 +12 எடுத்து எழுதிக்கலாமா, +5 +12. குறிகள் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுமே எப்படிதான் இருக்கு, பிளஸ் தான் இருக்கு. குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், கூட்டணும். 5யும் 12யும் கூட்டினா 17. என்ன பண்ணிடணும், கூட்டிட்டு என்ன குறி போடணும்னு பார்க்கணும். என்ன குறி போடணும், இரண்டுக்கும் ஒரே குறி தான் இருக்கு. அப்ப அதே குறி தான் போடுறோம், +17. இந்த இடத்துல பிளஸ் போட்டு காட்டணுமானா பிளஸ் இருந்தா போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், 17 அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டு விட்டுறலாம். அடுத்து மூணாவது கொஸ்டின், -5 -2
குறிகள் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. -5 -2. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சரியா சொல்லியிருப்பீங்க. 5யும் 2யும் கூட்டணுமா கழிக்கணுமா? குறிகள் ஒரே மாதிரி இருந்தா நிச்சயமா கூட்டணும். 5யும் 2யும் கூட்டினா 7. என்ன குறி போடணும்? அதே குறி தான் போடணும். இங்க என்ன குறி இருக்கு? மைனஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப ஆன்சர்ல என்ன போடணும்? மைனஸ் போடணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா 2 குறிகளுமே மைனஸ் இருக்கு. அதனால ஒரே குறி இருந்துச்சுன்னா கூட்டணும், நாங்க கூட்டிட்டோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் மைனஸ் வரும்போது பிளஸ் நிறைய பேர் போட்டு தப்பு பண்ணிடுறாங்க. மைனஸையும் பெருக்கினாதான் பிளஸ். எந்த காரணத்தை கொண்டோ இந்த பெருக்கலுக்கான விதியை கூட்டலுக்குள்ளார கொண்டுட்டு வராதீங்க. குழப்பிக்காதீங்க. நல்லா தெளிவா கவனிச்சு புரிஞ்சுக்கங்க. இப்ப நாம போட்டுட்டு இருக்கிறது கூட்டல் கழித்தல் கணக்கு தான். குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டணும். என்ன குறி இருக்கோ அதே குறி தான் போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸுக்கான விதியை எங்க கொண்டு வரக்கூடாது? கூட்டல் கழித்தலுக்குள்ளார எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. ரைட். அடுத்து 4வது கொஸ்டின். +5 +3 என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாமா? +5 மேல எழுதிக்கலாம், +3 எழுதிக்கலாம். இந்த குறிகள் உங்களுக்கு பழகுற வரைக்கும் இந்த மாதிரி 1 by 1 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, தெளிவா தெரியும். இது நல்லா தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் 1 by 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பார்க்குறோம். இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். அப்ப பிளஸ் பிளஸ் இருக்கிறதுனால கூட்டணும். 5யும் 3யும் கூட்டினா 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா போட்டு போயிடலாம். ஆனா ஆரம்பத்துல இந்த பிளஸ் மைனஸ் ரூலை பழகுற வரைக்கும் 1 by 1 ஒன்னுக்கு கீழே 1 எழுதி கூட்டணுமா கழிக்கணுமாங்கிறத முடிவு பண்ணுங்க. நல்லா தெளிவா பழகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடலாம்? டைரக்டா பார்த்ததுமே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இப்ப எழுதிட்டோம். +5 +3 எப்படி இருக்கு? குறிகள் ஒரே மாதிரி இருக்கு. குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கூட்டணும். 5யும் 3யும் கூட்டினா 8. என்ன 8? +8. ஏன்னா இரண்டுலயுமே என்னதான் இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. ரைட். அடுத்த கொஸ்டின் போலாம். -6 +3 எழுதிக்கலாமா? -6 மேல எழுதிக்கலாம், +3 கீழே எழுதிக்கலாம். குறிகள் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா என்ன பண்ணணும்? நாம கழிக்கணும். 6ல 3 கழிக்கணும். 6ல 3 போச்சுன்னா 3. பெரிய எண்ணுக்கு முன்னால என்ன குறி இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப நாம என்னதான் போடணும்? ஆன்சர்ல மைனஸ் தான் போடணும். அடுத்து 6 -3. இப்ப என்ன பண்ணலாம்? 6 எழுதிக்குவோம். இங்க என்ன எழுதிக்கலாம்? -3 எழுதிக்குவோம். 6க்கு முன்னால எந்த குறியுமே இல்லையே. அது என்ன? மிகை எண்ணா, குறை எண்ணா, பாசிட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பரான்னு கேட்டீங்கன்னா ஒரு எண்ணுக்கு முன்னால எந்த குறிகளுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்? +6 -3 எழுதிட்டோம். குறிகள் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப 6ல 3 போச்சுன்னா 3. இப்ப பெரிய எண் எதுன்னு பாருங்க. 6ஆ 3ஆ? 6 தான் பெரிய எண். 6க்கு முன்னால என்ன குறி இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப ஆன்சர்ல என்ன போடணும்? பிளஸ் தான் போடணும். அடுத்த கொஸ்டின். +5 பெருக்கல் +6 பெருக்கல் கணக்கு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த 2 எண்களையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் செம்ம ஷார்ப்பா பார்க்கணும். 2 எண்களுக்கும் இடையில என்ன இருக்கு? பெருக்கல் குறி இருக்கு. அப்ப பெருக்கலுக்கான விதிகளை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு வரணும். 2 எண்களினுடைய குறிகளும் எப்படி இருக்கு? பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. பிளஸ் இன்ட்டு பிளஸ் நமக்கு என்ன தெரியும்? பிளஸ் தான். 6ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். அதாவது 5ஐயும் 6ஐயும் பெருக்கிறோம். 5 எவ்வளவுங்க? 30. அப்ப ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருக்கு? +30. அடுத்த கொஸ்டின். +8 பெருக்கல் +7. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டுலயுமே பிளஸ் தான் இருக்கு. அப்ப பிளஸையும் பெருக்கணும். பிளஸ் 8 எவ்வளவுங்க? 56. நல்லா கவனிங்க. +30 தான் போடணும்னு அவசியம் இல்லை. பிளஸ் இருந்தா நாம என்ன பண்ணிருக்கலாம்? பிளஸ் போடாமலே வெறும் 30 கூட போடலாம். அதே போல இங்க +56 வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? பிளஸ் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? 56ன்னு போட்டு காட்டலாம். ரைட். அடுத்த சம். 9வது சம். +9
பெருக்கல் 4. இப்ப என்ன பார்க்கிறோம், ஒரு கணக்குல பிளஸ் இருக்கு. அதாவது இந்த கணக்குல 9வது கணக்குல ஒரு எண்ணுக்கு முன்னால பிளஸ் இருக்கு. இன்னொரு எண்ணுக்கு முன்னால எந்த குறியுமே இல்ல. எந்த குறியுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? பிளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்ப என்ன பண்ண போறோம்? பிளஸ்ஸையும் பெருக்க போறோம். ஆன்சர்ல பிளஸ் வந்துரும். 9யும் 4யும் பெருக்க போறோம். 9 4 எவ்வளவுங்க? 36. அப்ப ஆன்சர் எவ்வளவு? பிளஸ் 36. அடுத்த கொஸ்டின், -5 பெருக்கல் +6. இந்த கணக்குல ஒரு எண்ணுக்கு மைனஸும் இன்னொரு எண்ணுக்கு பிளஸும் இருக்கு. அப்ப ஆன்சர்ல என்ன வரும்? குறிகள் மாறி மாறி இருக்கு. மைனஸையும் பிளஸையும் பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் தான் வரும். குறிகள் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா பெருக்கும் போது கண்டிப்பா விடையில என்ன வரும்? மைனஸ் வரும். அப்ப மைனஸ் போட்டுக்கிறோம். 5யும் 6யும் பெருக்கிறோம். 5 எவ்வளவு? 30. எப்பவுமே இரண்டு எண்களை பெருக்கும் போது குறிகளை ஃபர்ஸ்ட் பெருக்கி எழுதிருங்க. அதற்கு அடுத்தது என்ன பண்ணுங்க? எண்களை பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் எண்ணை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் குறிய பெருக்கலாம் அப்படிங்கக்கூடிய பழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்துல கண்டிப்பா என்ன பண்ணிருவீங்க? குறிகளை பெருக்காம அப்படியே விட்டுருவீங்க. நிச்சயமா என்ன ஆயிரும்? தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிரும். அடுத்தது 11வது கணக்கு, -24 பெருக்கல் -2. இங்க குறிகள் எப்படி இருக்கு? இரண்டு கணக்குலையும், அதாவது ஒரு கணக்குல இரண்டு எண்களுமே எப்படி இருக்கு? மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கு. மைனஸையும் பெருக்கினா என்ன ஆன்சர் வரும்? பிளஸ் வரும். அப்ப ஆன்சர்ல என்ன போட்டுக்கலாம்? பிளஸ் போட்டுக்கலாம். 24 2ஆல பெருக்கினா 48. அடுத்து 12வது கணக்கு, +24 வகுத்தல் +6. வகுத்தல் கணக்கு வந்தாச்சு. பெருக்கலுக்கு என்ன பயன்படுத்தணுமோ அதே தான் பயன்படுத்த போறோம். ஒரு பிளஸ்ஸ இன்னொரு பிளஸ்ஸால வகுக்கும் போதும் ஆன்சர் என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். எப்படி பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் வருதோ அது போல ஒரு பிளஸ் இன்னொரு பிளஸ்ஸால வகுக்கும் போது என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். அப்ப இந்த கணக்குல 24 6ஆல வகுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னத்த பண்ணிக்கணும்? குறிகளை வகுத்துக்கணும். இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ்ஸால வகுத்தா பிளஸ். 24 6ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 4 6 24. அப்ப ஆன்சர் எவ்வளவு வந்துருச்சு? +4. அடுத்த கொஸ்டின் போலாம். -24 வகுத்தல் -2. இப்ப இந்த கணக்கை பாருங்களேன். இரண்டு எண்களும் எப்படி இருக்கு? மைனஸ்ல இருக்கு. ஒரு மைனஸ இன்னொரு மைனஸால வகுத்தா என்ன வரும்? பிளஸ் வரும். எப்படி? ஒரு மைனஸ இன்னொரு மைனஸால பெருக்கினா எப்படி பிளஸ் வருமோ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்படி பிளஸ் வருமோ அது போல ஒரு மைனஸ இன்னொரு மைனஸால வகுக்கும் போது என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். அப்ப ஆன்சர்ல மைனஸால வகுத்துட்டோம், பிளஸ் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? எண்களை வகுக்கணும். 24 2ஆல வகுக்கணும். 24 2ஆல வகுத்தா என்ன வரும்? 12 வரும். இது போலதான் நம்ம இந்த விதிகளை பயன்படுத்தி போடணும். இப்ப 14வது கணக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் தெரியும். +10 பிளஸ் +20. எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. இப்ப முதல் எண் +10, அதாவது மிகை எண் பிளஸ் நம்பர்ல இருக்கு. இரண்டாவது எண் என்ன இருக்கு? +20 இருக்கு. இந்த இரண்டு எண்களுக்கும் நடுவுல இன்னொரு பிளஸ் இருக்கு. ஒரு கணக்குல 3 பிளஸ் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? சென்டர்ல 2 பிளஸ் வந்துட்டதுனால 2 டைம் 20 கூட்டணுமா? கிடையாது. நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? +10 எழுதிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 2 பிளஸ் இருக்கு. இந்த 2 பிளஸ்னா என்ன அர்த்தம்? 20 2 தடவை கூட்டுறதா? கிடையாது. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. இப்ப நாம இதை ஒரு குறியா மாத்திக்கலாம். பிளஸ்ஸும் வந்துச்சுன்னா, அதாவது இங்க அந்த பெருக்கலுக்கான விதியை நம்ம மறைமுகமா பயன்படுத்த போறோம். பிளஸ்ஸையும் பெருக்கினா என்ன பண்ண போறோம்?
பிளஸ் தான் வரும். அப்ப இந்த இரண்டு பிளஸ்ஸையும் ஒரு பிளஸ்ஸா மாத்திக்க போறோம். மாத்திக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அந்த 20 எழுத போறோம். இதுக்கு மேல நம்ம போடலாம். எப்படி? +10 +20 குறிகள் ஒரே மாதிரி இருக்கு. குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டிட்டு என்ன குறி போடணும்? அதே குறி போடணும். அப்ப என்ன வந்துரும்? +30. இது போல சில சம்ஸ் பார்க்கலாம். 15வது கணக்கு -10 கூட்டல் +20. இப்ப எத்தனை குறி வந்துருச்சு சென்ட்ரல்ல? 2 குறி வந்துருச்சு. 2 குறிய நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குறியா மாத்தலாம். அதுக்கு முன்னால -10 அப்படியே எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் பெருக்கினா என்ன வரும்? பிளஸ். அப்ப இந்த இரண்டு குறிகளையும் ஒரு குறியா மாத்த போறோம். ஒரே சைனா மாத்த போறோம். அப்ப +20. இதுக்கு மேல நம்ம சம் போடலாம். -10 +20. குறிகள் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா கழிக்கணும். என்ன பண்ண போறோம்? பெரிய எண் 20ல இருந்து சின்ன நம்பர் 10 கழிக்க போறோம். 20ல 10 போச்சுன்னா 10. பெரிய நம்பருக்கு முன்னால என்ன குறி இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் எவ்வளவுங்க? +10. அதற்கு அடுத்தது 16வது கணக்கு +30 கூட்டல் -20. இப்ப பாருங்களேன், முதல் எண் +30ஆகவும் இரண்டாவது எண் -20ஆகவும் இருக்கு. சென்டர்ல ஒரு கூட்டல் குறி இருக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய +30 எழுதிக்க போறோம். இடையில இருக்கக்கூடிய இரண்டு குறி என்ன இருக்கு? ஒன்னு பிளஸ் இருக்கு, இன்னொன்னு மைனஸ் இருக்கு. இந்த பிளஸ்ஸையும் மைனஸையும் இந்த இரண்டு குறியும் ஃபர்ஸ்ட் ஒரு குறியா மாத்தணும். எப்படி மாத்துறது? பெருக்கலுக்கான விதியில பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா என்ன வரும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்ப அதை நாம என்ன பண்ணிக்க போறோம்னா அந்த ரூலை இந்த இடத்துல பயன்படுத்திக்க போறோம். இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் என்ன பண்ணிக்க போறோம்? ஒரே குறியா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அந்த 20 அப்படியே போட்டுக்க போறோம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். +30 -20. குறிகள் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். 30ல 20 போச்சுன்னா 10. பெரிய எண்ணுக்கு என்ன குறி இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப +10. இதுதான் சரியான ஆன்சர். அதற்கடுத்து 17வது கொஸ்டின் -40 கூட்டல் -20. இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் -40 அப்படியே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இடையில ஒரு கூட்டல் இருக்கு, எண்ணுக்கு முன்னால ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இந்த இரண்டு குறிகளையும் ஒரு குறியா மாத்தணும். ஒன்னு பிளஸ், இன்னொன்னு மைனஸ். பெருக்கல் விதிப்படி என்ன சொல்லும்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். வெவ்வேறு குறியா இருந்தா பெருக்கும் போது என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்ப இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் நம்ம இப்ப என்னவா மாத்திக்க போறோம்? மைனஸா மாத்திக்க போறோம். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20 அப்படியே போட்டுக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல -40 -20. குறிகள் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்? கூட்ட வேண்டும். கூட்டணும்னா என்ன வரும்? 40யும் 20யும் கூட்டினா 60. என்ன குறி போடணும்? கூட்டிட்டு இங்க என்ன குறி இருக்கோ அதே குறி தான் போடணும். அப்ப ஆன்சர்ல என்ன வந்துரும்? -60. அதுக்கு அடுத்து 18வது சம் -15 -+5. அப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் -15 அப்படியே எழுதிக்கலாம். அதற்கு அடுத்து இங்க வரக்கூடிய இரண்டு குறிகளையும் மைனஸையும் பிளஸையும் ஒரே குறியா ஒரே சைனா கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? எந்த விதி யூஸ் பண்ண போறோம்? பெருக்கலுக்கான விதி யூஸ் பண்ண போறோம். மைனஸையும் பிளஸையும் பெருக்கினா மைனஸ். அப்ப இந்த இரண்டு குறிகளும் எந்த இரண்டு குறிகளும்? இந்த இரண்டு குறிகளும் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். அப்ப என்ன பண்ண போறோம்? மைனஸா மாத்திக்கிறோம். அந்த 5 அப்படியே எழுதிக்கிறோம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? -15 -5. குறிகள் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டிட்டு என்ன குறி போடணும்? அதே குறி அப்படியே போடணும். அப்ப ஆன்சர் எவ்வளவுங்க? -20. அதற்கு அடுத்து 19வது கணக்கு -10
மைனஸ் மைனஸ் 8. இப்ப பாருங்களேன், எல்லா இடத்துலயுமே மைனஸ் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய -10 அப்படியே போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இரண்டு குறிகளை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியாது? சால்வ் பண்ண முடியாது. அப்ப இரண்டு குறிகளையும் இரண்டு சைன்ஸையும் ஒண்ணா மாத்தணும். எந்த ரூலை பயன்படுத்திக்கலாம்? பெருக்கலுக்கான ரூலை பயன்படுத்திக்கலாம். மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா பிளஸ். அப்ப இந்த மைனஸையும் எந்த மைனஸையும் இந்த மைனஸையும் அந்த மைனஸையும் பெருக்கிறோம்னா என்ன வந்துரும்? பிளஸ் வந்துரும். அப்ப பிளஸ் என்ன போட்டுக்க போறோம்? 8 போட்டுக்க போறோம். -10 பிளஸ் 8. கூட்டணுமா கழிக்கணுமா? என்ன பார்க்கணும்? குறிகளை பார்க்கணும். குறிகள் எப்படி இருக்கு? வெவ்வேறா இருக்கு. குறிகள் வெவ்வேறா இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். எப்படி கழிக்கலாம்? 10ல 8 போச்சுன்னா 2. கழிச்சுட்டு என்ன குறி போடணும்? பெரிய எண்ணுக்கான குறி போடணும். இங்க 8 பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. அப்ப 10க்கு முன்னால என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்ப ஆன்சர்ல மைனஸ் போடணும். -2. அடுத்து 20வது கொஸ்டின். 20 மைனஸ் -5. இப்ப என்ன பண்ணலாம்? ஆன்சர் போடலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 அப்படியே வச்சுக்கலாம். 20க்கு முன்னாடி என்ன குறி இருக்கு? எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். அது அப்படியே இருக்கட்டும், நம்ம போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ், எண்ணுக்கு முன்னால ஒரு மைனஸ் இருக்கு. இரண்டு மைனஸையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குறியா மாத்தணும். மைனஸையும் பெருக்கினா என்ன வந்துரும்? பிளஸ் வந்துரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இரண்டு மைனஸையும் என்னவா மாத்த போறோம்? பிளஸ்ஸா மாத்த போறோம். எந்த விதிப்படி? பெருக்கல் விதிப்படி. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருச்சு? பிளஸ் ஆயிருச்சு. அப்ப இந்த மைனஸையும் பெருக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிருச்சு. அந்த 5 அப்படியே எடுத்து போட்டுக்க போறோம். இப்ப 20 5. 20க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். 5க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்ப இரண்டு எண்களுமே பிளஸ்ஸா இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரே குறியா இருந்தா கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 25. கூட்டி என்ன குறி போடணும்? அதே குறி தான் போடணும். அப்ப என்ன 25 பிளஸ் 25. நம்ம பிளஸ் போட்டு காட்டணுமா? போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு கூட போட்டுடலாம். வெறும்னே 25 கூட போட்டு ஆன்சர் காட்டிடலாம். உங்களுக்கு சில கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ஆன்சர் போட்டு கமெண்ட்ல ஆன்சரை போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்மார்ட் கல்வி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.